போனாலும் சரி. ஆமா குழந்தைக்கு அது ஒண்ணு தீர்த்து கொடுத்தீங்கன்னா பெரிய கோடி புண்ணியம். அது குழந்தை சந்தோஷம் இருந்துச்சு. சரி அன்னைக்கு சொல்றேன் ஒரு வார்த்தை. சரி 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 சார் வாயில என்ன சொல்றியா சரி நீ சொல்லல அந்த வார்த்தை சுகத்தோட அந்த வார்த்தை கொஞ்சம் எச்சரிக்கிறேன். சரி சார் சொல்ல அழியாது. சரி சார் சரி சார் வாங்கிக்க அப்படியே வழி விடு அப்படியே வழி விடு. அடுத்தாள் அடுத்த எந்திரிப்பா எந்திரிச்சாமே என்னோட ஆத்தாள மகமே சந்தோஷம் அறியணும் அப்படியே கேட்கிற என்னோட கைய கொண்டா ஒரு எலுந்த வேண்ட கொடுப்பா என்ன சொல்றேன்னா அந்த பிள்ளை நடந்த சரி இருக்கா சரி கேட்டுக்கிறியா அடுத்தது அடுத்த வழிவிடு விளக்கம் வந்து அடுத்த நாள் வந்து குறி வச்சு பாத்துக்க. விளக்கம் அதிகமா சொல்ல முடியாது. விளக்கம் சந்தோஷம் அந்த அண்ணன் கருப்பனுக்கு அதே அறிக்கை வந்து அறிஞ்சுக்கா என்னோட விமர்சனம் இல்லை. இல்லப்பா சந்தோஷம் அதாவது ஏதோ எடுத்தாலும் நஷ்டம் நிதானத்தை கைவிடாம சொல்லு என்னன்னு கேளு சாமியல்னா அதாவது மனவிட்டு அதாவது நீதி அடிச்சிருந்தா மனசுல கருத்து வச்சதுனால மனசு வச்சதுனால அன்னைக்கு நைட்டே வச்சார். சரி 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 அதான் என்னோட சரி சார் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா நியாயம்லாம் கிடையாது. அதான் குறையா சரி சரி பண்ணிக்கலாம். சொல்லி கொடுத்துருவோம் சொல்லி கொடு. சொகத்துக்கு தானே வரோம். குழந்தை அதுதானே நிக்குது காலையில ஏத்துக்கிறதுனா என்னன்னு தெரியாம சொல்ல என்ன குறைய சொல்ல எந்த குறையா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருவாங்க. பாதிப்பு இல்லாத எந்த குறையா இருந்தாலும் யாருக்குமே பாதிப்பு வரக்கூடாது. சொல்லி செஞ்சிருவோம் சொல்லி செஞ்சிருவோம். பின்னாடி தெரிஞ்சு சொல்லி செஞ்சிருவோம். அடுத்தது அடுத்த 6-7 பேர் அவ்வளவுதான் டைம். எந்திரிப்பா மடங்கு எந்திரிமா மடங்கு எந்திரிப்பா எந்திரிங்க இறக்கியா வாங்க வாங்க வாங்க